வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கமுடன் தமிழ். இந்த நிகழ்ச்சி மக்கள் நிருபருக்காக. விஜய் தனி சிங்கமா தான் இருக்காரு அப்படின்னு அவங்க ரசிகர்கள் விரும்புறாங்க. பட் இருந்தாலும் அவர் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்ற பல செய்திகள் வருது. இது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா மக்கள் இதை பத்தி நினைக்கிறாங்க. ஒருவேளை விஜய் காங்கிரஸோட இணைஞ்சா நல்லா இருக்குமா? வாங்க மக்கள்கிட்டயே கேட்கலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜய் பிடிக்குமா? எங்க அப்பா அம்மாவோடய ஒழுங்கா இல்லாதவன் அவனை போய் நம்பி எப்படி ஓட்டு போடுறது? வீட்லயே ஒழுக்கம் இல்லைன்றீங்களா? சினிமால நல்லா நடிக்கலாம், ஆனா இதுல கிடையாது. வாழ்க்கையில இருக்கணும். நிஜ வாழ்க்கையிலையும் தூய்மை இருக்கிறவங்க தான் அரசியல் இருக்கணும்ன்றீங்க. ஆமா. ஏன் விஜய் மேல மட்டும் இவ்வளவு கண்டிஷன்? எல்லா அரசியல்வாதிகளும் இப்படிதான் இருக்காங்களா? எல்லா அரசியல்வாதியும் அரசியலுக்கு வந்து கெட்டான். இவன் அரசியலுக்கு வர முடியாது, கெட்டுறான். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒழுக்கம் இல்லாம இருக்காருன்றீங்க. ஒழுக்கம் கெட்டு போய் வராப்ல, அவ்வளவுதான். இப்ப விஜய் வந்து காங்கிரஸோட இணைஞ்சா நல்லா இருக்குமா? கொஞ்சம் பின்னாடி யார் யாரோட இணையான்றது பிரச்சனை. சரிங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேவை நல்ல ஆட்சி தேவை. எந்த மரவாதமும் எந்த இதுவும் இல்லாத ஆட்சி. இல்ல விஜய் காங்கிரஸோட இணைஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் இணைய மாட்டாங்க, வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இல்ல, நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் வந்து அவங்க ஆல் இந்தியா லெவல்ல பார்ப்பாங்க. விஜய வந்து இன்னைக்கு வந்த இது அவ்வளவுதான். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எடுத்தோன்னே கேள்வி கேட்கிறேன், விஜய் பிடிக்குமா? விஜய் ஒரு ஆக்டரா பிடிக்கும். அதுல வந்து ஒரு சூசகமா சொல்றீங்களா விஜய் ஆக்டரா மட்டும் தான் பிடிக்கும், அரசியல்வாதியே பிடிக்காது? நேர்ல பார்த்து பேசுங்க. ஏன் பிடிக்காது? பிடிக்காதுன்னு சொல்லல, அரசியல்வாதியை ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? ஏத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லும் போது அவர் ஒரு நடிகனா எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. சரிங்க, ஓகேங்களா? அவ்வளவு கூட்டம் எல்லாம் வந்தது, அதுக்கு ஒரு அவேர்னஸ் அரசு நம்ம ஆளுங்கட்சி கொடுக்குறாங்கிறது யோசிக்கிறத விட ஒரு பர்டிகுலரா அவர் வந்து யோசிச்சிருக்கணும். இவர் கட்சி தான் நடந்தது, யோசிச்சிருக்கணும். யோசிக்கணும், கண்டிப்பா. போட்டு விடலன்னு சொல்லல, யோசிக்கணும். இவ்வளவு பேர் மக்கள் வந்து முதல்ல அவர் வந்து நடிகனா தான் வந்து பாத்துட்டு இருக்காங்களோ ஒழிய ஒரு அரசியல்வாதி இனிமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அவர் பார்க்க. அதாவது அவர் கட்சிக்கும் அந்த அசம்பாவத்துக்கு ஒரு துளி அளவு காரணம் இருக்குன்றீங்க? இருக்கலாம். சரிங்க. இப்ப விஜய் வந்து காங்கிரஸ் கட்சியை பத்தி, காங்கிரஸ் கட்சியோட சேர்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டே இருக்கு. ஒருவேளை அவர் காங்கிரஸோட இணைந்தா நல்லா இருக்குமா? கூட்டணி கட்சி பத்தி பேசுற அளவுக்கு நமக்கு அரசியல் நானும் இல்ல சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி இல்ல, திமுகவை எதிர்க்கிறாரு, பிஜேபியோட கூட்டணி இல்லன்னு சொல்லிட்டாரு. திமுகவோட சேர்ந்ததுன்னா காங்கிரஸோட போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்க கூட்டணி ராகுல் சார் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். சரிங்க. அவங்க அப்பால இருந்து பாட்டில இருந்து ஒரு மூத்த அரசியல்வாதிய நேரில இருந்து எல்லாருமே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் காங்கிரஸ் ஆட்சினா ஒரு ஆர்வம் இருக்கு. அவரை பிடிக்கும், பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ராகுல் சாரோட அந்த மோட்டிவேஷன், அவரோட ஸ்பீச், அவர் இந்த பீகாரோட அந்த ஓட்டு எலெக்ஷன்ஸ் செலக்ட் பண்றது எடுத்து விடுற விஷயங்கள் வந்து உண்மையானதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ வந்து அவர் வந்து சொத்து சேர்க்கணும்னு வர போறது கிடையாது. ஏன்னா இப்ப அரசியல வந்து நல்ல முன்மாதிரியா கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறாரு. சரிங்க. அரசியல்ல இனிமே அவர் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ராகுல் காந்தியை சண்டைப்பட வேண்டாம், ஆனா ராகுல் காந்தியோட விஜய் சேருவாரான்றது டவுட் தான். क्वेश्चन மார்க். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஓகே, வணக்கம்னு சொல்லும் போதே நமக்கு ஒரு மரியாதை இருக்கு. விஜய் மேல எவ்வளவு மரியாதை இருக்கு உங்களுக்கு? எல்லாருக்கும் நேர்ல பார்த்து பேசுங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். நடிகர்னா எல்லாருக்கும் பிடிக்கும், அரசியலுக்கு வந்தாலும் பிடிக்கும். சூப்பர். அப்ப விஜய் அரசியலுக்கு வந்தா ஓட்டு அவருக்கு தான்? எங்களுக்கு பிடிக்கும். இப்ப காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். யார் அது? முன்னாடி பிரதமர் எல்லாம் இருந்தாங்களா, இந்திரா காந்தி, நேரு, ஒரு பெரிய பாரம்பரியமான கட்சி. அந்த காங்கிரஸோட இவர் கூட்டு சேர்ந்தா நல்லா இருக்குமா விஜய்? தனியா நிக்கிறது நல்லது சார். என்ன காரணம்ப்பா? எதுவுமே இல்ல, ஒரு கட்சியோட இணைந்தா ஒரு பிளஸ் தானே. அது அவங்க எல்லாம் செயல்பட்டு சரிங்க, நல்லது. ஆனா விஜய் தனியா இருக்கணும்ன்றீங்க? ஆமா, தனியா இருந்தா மக்களுக்கு சேர்ந்தா போதும். அப்ப காங்கிரஸோட கூட்டணி எல்லாம் தேவையில்லைன்றீங்க? தனித்து நின்று தனியா இருந்தா அவங்களுக்கு என்ன தோணுதோ அது மக்களுக்கு செய்வாங்க. அது ஒரு நம்பிக்கை. ஏன்னா இப்பெல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா சின்ன சின்ன புள்ளிங்க எல்லாம் வந்து சரி கிடையாது. இந்த செல்போன்ல எல்லாத சேனல்லாம் பாத்து கெட்டு போகுதுங்க. நம்ம அவங்களை கேட்டா கூட நம்மளுக்கு பதில் இது கிடையாது. விஜய் வந்தா இதெல்லாம் திருத்துவாருன்றீங்க? அது ஒரு நம்பிக்கையை மாத்தி ஆள் யாருன்னா வந்தாங்க. விஜய் மேல அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. காங்கிரஸோட இணையறதோட தனித்து இருக்கிறது பெஸ்ட்ன்றீங்க? தனியா இருக்கிறது. சரி, வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, குடும்பத்தை எப்படி பாத்துக்கிறீங்க? நல்லாதான் பாத்துக்கிறோம். நல்லாதான் பாத்துக்கிறீங்க. நிறைய சண்டை போடுவீங்களா உங்க கணவரோட? இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற டைப்? முடியுது அந்த காலத்துல? நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா, அவர் அட்ஜஸ்ட் பண்ணுவாரா? ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். நடிகர் விஜய் பிடிக்குமா? பிடிக்கும். என்ன காரணம்?
என்ன ஒரு ஹீரோ இப்ப அரசியலுக்கு வராரு, ஆ. நல்லது செய்யறாரு, நீங்களே விஷயத்துக்கு வந்துட்டீங்க. அப்ப அரசியலுக்கு வந்தா ஏத்துப்பீங்க. ஏத்துப்போம். இப்ப விஜய் வந்து இப்ப தனித்து நிக்கிறாரு. காங்கிரஸ் நம்ம பாரம்பரிய கட்சி காங்கிரஸோட இணைஞ்சா எப்படி இருக்கும்? இல்ல அவர் தனியா நின்னாதான் நல்லது. என்ன காரணம்? ஏன் எல்லாருமே வந்து அவர் தனித்து நிக்கணும்னு? தனித்து நின்னா நல்லா செல்வா உள்ளவரு, எவ்வளோ கோடியை விட்டுட்டு நம்ம அரசியலுக்கு ஏங்க வந்து அந்த அரசியலுக்கும் சம்பாதிக்க தான் வராரு நிறைய பேர் சொல்றாங்களே. அப்படி இல்ல இல்லையா? இல்ல அப்படி சம்பாதினா அவர சினிமா இதுலயே சம்பாதிச்சுக்கலாம்ல. சோ ஒரு உண்மையான அரசியல்வாதின்றீங்க. ஆமா கண்டிப்பா. சோ அவர் காங்கிரஸோட இணைய வேணாம், பிஜேபியோட இணைய வேண்டாம், அதிமுகவோட இணைய வேண்டாம், தனி சிங்கமா வந்தா போதுன்றீங்க. அப்படின்னு விஜய் மேல ஒரு நம்பிக்கை. எங்களுக்கு அவர் பிடிக்கும், என்னால வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்வார் ஒரு நம்பிக்கை. நல்லது செய்வார் ஒரு அந்த நம்பிக்கை பெறது பெரிய விஷயம். ஆமா நல்லா இருக்கும் சார். ஓகே, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, குழந்தைங்களை ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப என்ன லட்சியம் வச்சிருக்கீங்க உங்க குழந்தைங்களுக்கு? என் பசங்க ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. ரெண்டு பேருமே ஐஏஎஸ்ஸா? பூஷிகா டாக்டர் ஆகணும்னு ஆசை. உனக்கு என்ன ஆசை வாழ்க்கையில? டாக்டர். டாக்டர். நீ? போலீஸ். இப்பயே சொல்லி வச்சிட்டீங்களா? ஆமா ஆமா. ஓகே, நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறேன். சரி, நீங்க சொல்லுங்க, நடிகர் விஜய் பிடிக்குமா? விஜய் பிடிக்கும் சார். என்ன காரணம்? ஒரு ஆக்டிங்ல இருக்காருல்ல அவரு, அதனால பிடிக்கும் விஜய். அவர் அரசியல்வாதியா பிடிக்குமா? இல்ல இல்ல அந்த அளவுக்கு பிடிக்காது. ஏன் அரசியல்வாதியா விஜய் பிடிக்கும் நீங்க? ஏன் அரசியல்வாதியா மட்டும் பிடிக்காது? அது அதுக்கு அந்த ஸ்பேஸ்ல இருந்தா தானே சார் அவங்க. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர் ஒரு வந்து ஆக்டிங்ல இருந்தாதான் அவரு விஜய் ஆக்டரா இருந்தாதான் சரியா இருக்கும்ன்றீங்க. ஆமா. சரி, அவரு ஏதாவது ஒரு கட்சியோட இணைஞ்சா நல்லா இருக்குமா? காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து இல்ல இல்ல அவர் மட்டும் நடந்தா போதும். காங்கிரஸ் கட்சியோட எல்லாம் இணைய வேண்டாம். ஏன் விஜய் தனித்து நிக்கணும்ன்றீங்க? தனித்து நிக்கணும்னா எப்படி சொல்றது? விஜய்க்கு அதுதான் பவர் நினைக்கிறீங்களா? இல்ல அவர் கூட்டணி சேர்ந்தா தானே பவரா இருக்கும்? இல்ல இண்டிவிஜுவலா நின்னாவே அவருக்கு ஓட்டு வரும் நினைக்கிறேன். இண்டிவிஜுவல்னாலே ஓட்டு வரும். விஜய் பத்தி நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கு. அது தாண்டியும் விஜய் ஜெயிப்பாரா? மக்கள் தான் சார் அதுக்கு இதுவா இருக்கணும். இப்ப நீங்களே சொன்னீங்க அரசியல்னே கொஞ்சம் யோசிச்சீங்கல்ல, அந்த யோசனை ஏன் வருது? விஜய் அரசியல்னே ஏன் யோசனை வருது? ஏன் யோசனை வருதுன்னா எப்படி சொல்றது? ஏன் அவர் அரசியல் கொஞ்சம் யோசிக்கிறீங்க? நடிகர் தான் ஏத்துக்கிறீங்க. நடிகருடைய இது கெப்பாசிட்டி சார் அவருக்கு. இது எதுல இருந்தா தானே ஆக்டிங் ஒழுங்கா ஆனா நேர்ல பார்த்து பேசுங்க. ஆனா அரசியல்வாதினா உங்களுக்கு அது ஏத்துக்க முடியல. ஆமா ஆமா. சரி, வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். ஓகே, நீங்க சொல்லுங்க, நடிகர் விஜய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ஆக்டிங் தான் பிடிக்கும். அதுலயே சூசகமா சொல்ற மாதிரி இருக்கு, அரசியல் பிடிக்காது. அரசியல் பிடிக்காது, ஆக்டிங் தான் பிடிக்கும். இல்ல அரசியலுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கானே, ஏன் விஜய் மட்டும் உடனே ஒரு அரசியல்ல மட்டும் கொஸ்டின் மார்க் போடுறீங்க? ஏன்னா அவர் அரசியல்ல இப்பதான் என்ட்ரி கொடுக்குறாரு. சரிங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து இன்னும் சிறப்பான விஷயங்கள் எதுவும் செய்யல. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கிட்ட பேட்டி கொடுக்கல. அடுத்தது மேடை பேச்சு இல்ல, வெளிப்படையா வெளியில வரல. வெளியில வரணும். சும்மா உள்ள இருந்துன்னு குண்டு செல்ல குதிரை ஓட்டினா எப்படி சார்? சரிங்க, இப்ப அவர் தனித்து நிக்கிறது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. காங்கிரஸோட சேர போறதா, கூட்டணி அமைக்க போறதா பல கேள்விகள் வருது. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அமைச்சா சூப்பரா இருக்கும். அப்படியா? சூப்பரா இருக்கும், அட்டகாசமா இருக்கும். அது காங்கிரஸோட சேர்ந்தாலோ, இவருக்கு ராகுல் காந்தியோட சப்போர்ட் இருக்குன்றாங்க. டிஎம்கே கூட சேர்ந்தாலோ, இவர் சேர்ற அந்த கட்சியோட சேர்ந்து இந்த பூவோட நாரும் மணக்குன்ன மாதிரி அவ்வளவு அழகா சிறப்பா வரும். ஆனா இவர் டிஎம்கே தான் திட்டிட்டு இருக்காரு. அது திட்டின்னு இருக்காரு. அது என்ன அரசியல் விளையாட்டு சார்? அது என்ன நடக்கலாம். ஆமா, ராகுல் காந்தி சொன்னாருன்னா இவர் கேட்பாருன்னு நினைக்கிறேன். டெய்லியில வந்து ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கு, ஒரு லிங்க் இருக்குன்னு தகவல் கசியுது. நீங்க என்ன கேள்விப்பட்டீங்க? இல்ல உண்மைதான். நீங்க கேள்விப்பட்ட விஷயம் ஏதோ சம்திங் இருக்கு. எப்படின்னா இப்ப 40-50 பேர் இது இறந்தாங்க அவர் மீட்டிங்ல. சம்பவம். ஆமா, கரூர். அதுக்கு முன்னாடி மாநாடு போட்டார், அதுல ஒரு 5-6 பேரு. அப்புறம் அவர் கூட போஸ்ட்ல டிராவல்ல வந்து ஒரு 10 பேரு. நிறைய போயிருக்கு. உயிரிழப்பு, அடிப்பட்டதெல்லாம் நிறைய இருக்குது. சரிங்க, ரொம்ப உள்ள போய் டீப்பா போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரிங்க, இது மேலோட்டமா சொல்றேன். சரி, அதனால அந்த நிகழ்ச்சியில இருந்து அவரை காப்பாத்தி இருக்காங்களே வழியே. இப்போ இல்லன்னா அவர் வந்து எங்க போனோமோ அங்க போயிருப்பாரு. அவரை காப்பாத்தி இருக்காங்க, சிறைக்கு போயிருப்பாரு. ராகுல் காந்தி வந்து நம்ம ஸ்டாலின் கிட்ட ஏதோ விஷயம் சொல்லி காப்பாத்தி இருக்காரு. விட்டுடுங்க, வச்சுக்காதீங்க, ஏதோ சம்திங் இருக்கு அவங்களுக்குள்ள, உள்ள இன்டர்மீடியட்டா ஏதோ இருக்குன்றீங்க. ஆமா, இருக்கு. ஓகே ஓகே. என்னங்க, மக்கள் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. என்ன இருந்தாலும் விஜய்க்கு மவுஸ் இருக்கதான் செய்யுது. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னும் விஜயை விரும்புறவங்க இருக்கதான் செய்யறாங்க. ஸோ விஜய் காங்கிரஸோடு இணையறதோட அவர் தனித்து நின்னாலே நல்லா இருக்கும்னு தான் நிறைய மக்கள் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் போக போக என்ன ஆகுதுன்னு. நன்றி, வணக்கம் தமிழ்.